வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, வடிவேலு, சுந்தர் சி, கேத்ரின் தெரேசா, வாணி போஜன் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற கேங்கர்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கேங்கர்ஸ் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, ஹீரோயின் கேத்ரின் தெரேசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அவங்ககிட்ட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போகிறாங்க. காணாமல் போனால் அவங்கள தேடி கண்டுபிடிக்க கேத்ரின் தெரேசா வந்து பார்த்திங்கன்னா நல்லா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே ஊரில் வந்து அருள்தாஸும் மயன் கோபியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடாவடித்தனம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த படத்தில் அண்ணன் தம்பி வேறு. ஸோ இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம் செல்லுக்கு ஒரு லெட்டர் போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இந்த ஸ்பை மாதிரி ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அதே ஸ்கூலில் வந்து நம்ம சுந்தர் சி, வடிவேலு, அப்புறம் பகவதி பெருமாள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க இதுக்கப்புறம் இந்த கேங்குக்கு, இந்த சுந்தர் சியோட கேங்குக்கோ வில்லன் கேங்குக்கு என்ன தான் பிரச்சனை, இந்த சாதாரணமாக இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை வந்து எப்படி ஒரு 100 கோடி ரூபாய் இவங்களுக்கு வில்லன்கள் கிட்ட இருந்தும் திருடணுன்ற ஹைஸ்ட் பிளானாக மாறிச்சு அப்படின்றது அந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த கேத்ரின் தெரேசாவாகட்டும், வடிவேலாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. வடிவேலு வந்து கம்பேக் அப்படின்றது வந்து கத்தி சண்டையில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த படத்தில் வந்து உண்மையிலே கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒட்டு மீசையில் உழுகிற சீன் ஆகட்டும், நீ ஏன் தம்பி ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவர் கேட்பார். அதே வந்து அந்த சீன் ஆகட்டும், அதே மாதிரி வந்து இந்த படத்தில் 1.5 நிமிஷத்துக்கு ஒரு டைலாக் பேசுவாப்பில். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற மாமூலாக மற்ற சுந்தர்சி படத்தில் வந்த மாதிரி ஹீரோயினை நம்ம முன்னாடியே கனெக்ட் பண்ணிடணும். நமக்கு முன்னாடி ஹீரோக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை கனெக்ட் பண்ணிடணும்னு சொல்கிற அந்த வின்னர் லாஜிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து காமெடியாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காரு சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆக்ஷன் தாங்க பண்ணியிருக்காரு. காமெடின்றது பெருசாக இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல வடிவேலு வராத சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற மற்ற கரெக்டாக இருக்கட்டும், பகவதி பெருமாளாகட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களோட சூப்பரான ரோலை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம குறையே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக், சத்யா அவர்களோட இசையில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி, இந்த ஆக்ஷன் இந்த மாதிரி கலந்து ரொம்ப ஒரு மிக்சடு மூவியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை நகருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற காமெடியும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற அங்கங்கே வடிவேலு சொல்கிற அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த ரன் டைம் தாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மைனஸு. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கிட்ட இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா கதை நகருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மைனஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது. பட் இது என்னோட சைட்லேருந்து மட்டும்தானே தவிர உங்களோட சைட்லேருந்து கிடையாது. உங்களுக்கு மேபி அந்த 2.5 hours and 45 minutes வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேஷாக இருந்ததில்ல. எனக்கு அது என்னன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டீச்சரை போய் வந்து ஒரு பாரில் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கிறதுனா நம்ம சுந்தர்சி படங்களில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4.1 ஸ்டார் தரலாங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு படங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.